நம்மளோட டாக்டர் விவேக் அருணாச்சலம் அவர்கள் இருக்காங்க. ஹமாஸ் இஸ்ரேல் போர் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம அவரோட பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஸோ அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அவங்களோட தாக்குதலை நடத்துகிறாங்க இஸ்ரேல் மேலே. பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க. என்ன மாதிரியான சூழல் இருக்குது, இது என்ன மாதிரியான இம்பேக்ட்லாம் ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயங்களை நம்மக்கிட்ட நீங்கள் பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ ஏறக்குறைய அந்த இன்டர்வியூ கொடுத்து ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 வீக்ஸில் முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்தளவில் ஒரு 1-2 முக்கியமான கீ டெவலப்மெண்ட்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? கீ டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னாக்கா, இப்போ ஒன்று வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் அந்த ஒரு வார், அந்த மாதிரி ஒரு வார் மாதிரி ஃபேஸ் அப்படின்றபோது இஸ்ரேல் இஸ் க்ரோயிங். உள்ளுக்குள்ள போய் கிரவுண்ட் ஆக்குபேஷன் பண்ணியிருக்கிறாங்க. கிரவுண்ட் ஆக்குபேஷன்னாக்கா அவங்க என்னன்னாக்கா, இஸ்ரேல் ஏன் கிரவுண்ட் ஆக்குபேஷன் பண்றாங்கன்னா, நிறைய ஹாஸ்டேஜஸை வந்து கிட்னாப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய விமென் வந்து கிட்னாப் பண்ணி, விமென் அண்ட் சில்ட்ரனை வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை நாங்கள் கிரவுண்ட் உள்ள போயிட்டு நாங்கள் வந்து வி வில் டேக் தம் பேக் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. நேற்று ஒரு பொண்ணை வந்து தே brought her back. she was அந்த பொண்ணு கூட வந்து ஒரு ஆர்மியில இருந்த ஒரு பொண்ணை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 லேடிஸை வந்து ஹமாஸ் கூட வந்து ஒரு வீடியோ அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 3 பேரை வந்து உங்களுக்கு நாங்கள் விடுவிக்கணும்னாக்கா நீங்க வந்து பிரிசனர்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஹமாஸ் ஏன் வந்து இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணாங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1 இயர் முன்னாடி என்ன ஆயிருக்கு, ஒரே ஒரு இஸ்ரேல் ஓட ஒரு மிலிட்ரி ஆர்மி ஆஃபீஸரை வந்து கிட்னாப் பண்ணப்போ திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு thousands ஆஃப் பிரிசனர்ஸோட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. thousands ஆஃப் ஹமாஸோட பிரிசனர்ஸ் யாரெல்லாம் வந்து இதில் இஸ்ரேல் ஜெயில இருந்தாங்களோ அதோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதனால இந்த வாட்டி அந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு வரலான்ட்டு கிட்டத்தட்ட 250 ஹாஸ்டேஜஸாக வச்சிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்கு இவங்க வந்து திரும்ப இப்போ கிரவுண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ கிரவுண்ட் அட்டாக் பண்ணும்போது என்ன ஒரு 2-3 இஷ்யூஸ் இருக்குனாக்கா, ஒன்று இஸ்ரேல் உள்ளுக்குள்ளே போகும்போது வந்து there is a lot of people who will be killed. ஏன்னாக்கா உங்களுக்கு கிரவுண்ட் அட்டாக்ன்ற போது உங்களுக்கு இட் வில் பி a very destructive attack. அது வந்து உங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல இதே ப்ராப்ளம் தான் இருந்தது. ஸோ இந்த இஷ்யூஸ் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் which is on a very and இன்னொரு ஒரு சைட்ல வந்து இது தொடர்பாக இன்னொரு சைட்ல என்னன்னாக்கா, இஸ்ரேல் உள்ள வந்து பெஞ்சமின் நெதான்யாவுக்கு ரொம்ப ஒரு நெருக்கீடு வருது. அதாவது உள்ளுக்குள்ள அந்த ஹாஸ்டேஜஸோட ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து ஃபெயிலியர், இஸ்ரேல் has failed to bring inside the people அப்படின்ற மாதிரி ஒரு there is a big ஒரு எதிர்ப்பு வருது. ஸோ பெஞ்சமின் நெதான்யாவுக்கு நிறைய கிரிட்டிசிசம், உள்ளுக்குள்ளேருந்தும் கிரிட்டிசிசம் வந்துருச்சு. ஸோ இஸ் ஃபோர்ஸ் டு ஆக்ட் அக்ராஸ். அது வந்து ஃப்ரம் த இஸ்ரேல் அண்ட் பாலஸ்டீன் சைட்ல. மேக்ரோ ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் மேக்ரோ பொலிட்டிக்கல் சைட்ல பார்த்தாக்கா இப்போ வந்து ஒரு குரூப் மாதிரி ஆயிடுச்சு. எந்த மாதிரி ஒரு குரூப் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஈரான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்த்த மாதிரியே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்தியா எந்த பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஜார்டனோட ஒரு யுஎன்ல ஒரு ஓட்டு எடுத்தாங்க. அந்த ஓட்டு வந்து இட் வாஸ் பாஸ்ட் அ ரெசல்யூஷன். அந்த ரெசல்யூஷன்லயும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி சைட்ல தே சப்போர்ட்டட். ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆகி இப்போ வந்து தே ஆர் ஸ்டாண்டிங் அட் தட் பொசிஷன். எந்த மாதிரி ஒரு பொசிஷன்னாக்கா, இந்த மாதிரி அட்டாக் பண்ணலாமா, காசாவை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சைட்ல வந்து இது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன சொல்றாங்கனாக்கா, இது காசாவை அட்டாக் பண்ணல, ஹமாஸ் அட்டாக் பண்றோம், ஹமாஸ் வந்து கொரில்லா வார்ஃபேர் மாதிரி உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காங்க, அதனால அவங்கள டார்கெட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரைட். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸோட தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் இஸ்ரேலிய படைகள் காசா ஸ்ட்ரிப்பை சுற்றி குவிக்கப்படுறாங்க. ஏறக்குறைய 3 லட்சம் ராணுவ வீரர்கள் குவிக்கப்படுறாங்க. இஸ்ரேல்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ரிசர்வ் படைகளெல்லாம் இறக்குறாங்க, களத்தில் இறக்குறாங்க. ஸோ அப்போ இருந்த எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ கவர்மெண்ட்டும் அப்போ ரெகுலராக யூஸ் பண்ண வேர்டு என்னென்னா இன்வேஷன்ற வேர்டை யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நடந்திருக்க விஷயத்தை பார்க்கும்போது இது ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் மாதிரி தெரியல, ஒரு மேபி ஒரு இன்கர்ஷன் இல்லாட்டி ஒரு ஆப்ரேஷன் இதை நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இஸ்ரேல் ஏன் ஒரு இன்வேஷன் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க, அவங்களோட இந்த தாக்குதலை வந்து லிமிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க?
இல்ல ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் அப்படின்றபோது அது வந்து ரொம்ப கேட்டஸ்ட்ராஃபிக்கா இருக்கும். அந்த கேட்டஸ்ட்ராஃபிக் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஒரு சைட்ல மக்கள் நிறைய பேர் இறந்து போவாங்க, அதே மாதிரி மைக்ரன்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, அது ஒரு சேலஞ்சு. ரெண்டாவது ஒரு சேலஞ்ச் வந்து ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலி இந்த ஃபியூச்சர் ஆல்சோ இட் வில் பி அ வெரி பிக் பிளேம். எந்த பிளேம்னாக்கா எந்த கண்ட்ரியாலையும் வந்து இஸ்ரேலை வந்து அந்த இதில் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கல் டெசிஷன் மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு, இது உண்மையிலுமே நீங்க வந்து இன்னும் நல்லா டைசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு ஷியா சுன்னியோட டிவைடு தான் இது. அதை வந்து எல்லாரும் அந்த கண்ணோட்டத்துல பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு இது எந்த மாதிரி ஒரு டிவைட்னாக்கா, ஈரான் வந்து அந்த வேர்ல்டை வந்து அந்த மிடில் ஈஸ்டர்ன் வேர்ல்டு, ஏன்னா உங்களுக்கு சவுதி அரேபியா வந்து இட் இஸ் ரீஸ்ட்ரக்சரிங் ட்ரெமெண்டஸ்லி. எந்த மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங்னா, நியாம் சிட்டின்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த நியாம் சிட்டியில் கிட்டத்தட்ட $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தனி சிட்டி லைன்னு ஒரு சிட்டி கொண்டாந்து அது பக்கத்தில் இன்னொரு ஒரு 3 சிட்டி மாதிரி பண்ணி பயங்கர $1 trillion வெறும் அந்த சவுதி பிரின்ஸோட ஃபேமிலி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன்வால்வ்டு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து UAE கூடயும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ பாருங்க, UAE வந்து இதுல ரொம்ப ஒரு கண்டெம் பண்ணி ஒரு எதுவுமே ரொம்ப இன்வால்வ் ஆகல, ஏன்னா இஸ்ரேல் அண்ட் UAE ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அண்ட் சவுதி அரேபியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க. ஸோ சவுதி அரேபியா க்ளோஸ் ஆனால அந்த ரீஜன் ஜார்டன், எஜிப்ட் இவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு இட் இஸ் ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால தே பெனிஃபிட்டட். அது ஈரானுக்கு வந்து ஒரு இட் வாஸ் அ வெரி, ஏன்னா ஈரான் ஐசோலேட் ஆயிட்டனால ஈரான் என்ன பண்ணாங்க, ஸோ இந்த ஹமாஸ்க்கு ஃபண்ட் பண்ணி அவங்க வந்து தே வாண்டட் டு கிரியேட் அ டிவைட். எந்த டிவைட்ல வந்து சவுதி அரேபியாவும் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டிவைடை கிரியேட் பண்ணாங்க. இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து சவுதி அரேபியா, ஈரான், ஜார்டன் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்போ எல்லாம் ஒன்னா சேர்ந்தனால இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ சவுதி அரேபியாவில் ஓப்பனா சொல்ல முடியல, ஏன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிட்டு இருக்கு. $1 trillion இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த $1 trillion இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க வந்து எல்லா கண்ட்ரிஸையும் வந்து இப்போ பகைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா வந்து இட் வில் பிரேக் டவுன். ஸோ அவங்களுக்கு ஒரு சைட்ல என்ன தெரியுதுனாக்கா, இது வந்து இப்போ ஈரான் ஸ்ட்ராப்டஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதே சமயத்துல இப்போ அவங்க இதே இஸ்ரேல் இந்த மாதிரி இப்போ வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, ரெஃப்யூஜிஸ் வராங்கனாக்கா இப்போ ரெஃப்யூஜிஸ் எங்க போவாங்க? இப்போ பாலஸ்டைன்ல இருந்து வர ரெஃப்யூஜிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எஜிப்டுக்கு போறாங்க. அதே மாதிரி இப்போ ஜார்டனுக்கு போவாங்க, இல்ல லெபனனுக்கு போவாங்க. இப்போ இந்த சைட்லாம் போகும்போது என்ன ஆகுது, எஜிப்ட் என்ன சொல்றாங்க, ஒரு சைட்ல வந்து இதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, இன்னொரு சைட்ல இப்ப மக்கள் உள்ள வராங்கன்னாக்கா அவங்க தடுக்கிறாங்க. இப்ப மக்களை உள்ள விடாம தடுக்கும் போது என்ன ஆகுது, அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப இந்த மக்களை உள்ள விடணும்னாக்கா எங்களுக்கு UN மற்ற கண்ட்ரீஸ்லாம் எங்களுக்கு பணம் கொடுங்க, அப்படின்னா தான், ஏன்னா இவங்க உள்ள வராங்க, இவங்களை நாங்க பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைட்ல அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வரனால இப்போ உள்ளுக்குள்ள வந்து என்னன்னாக்கா அவங்களே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதனால்தான் பாத்தீங்கன்னா ஆண்டனி பிளிங்கன், அதாவது US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து உள்ளுக்குள்ள ஹி வென்ட் டு அவர் ஜார்டனையும் மீட் பண்ணாரு, சவுதி பிரின்ஸையும் மீட் பண்ணாரு. இந்த வார் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதனால்தான் ஒரு சமயத்துல வந்து ஜோ பைடன் வந்து மீட் பண்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன் போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இதுல நாங்க ஏற்கனவே சஃபர் ஆனோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உள்ளுக்குள்ளேயே தே ட்ரை டு சால்வ் எவ்ரி திங். அண்ட் அவங்க எந்த அளவுக்கு சால்வ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேல உள்ள போகாதீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னாச்சு, தே மென்ஷன் டவுன் ஸ்டேட்டிங் இந்த மாதிரி வி ஷுட் நாட் கோ ஃபார் அட்டாக். ஏன்னாக்கா நீங்க ஹமாஸ் அட்டாக் பண்றேன்னு சொல்லி மக்களை அட்டாக் பண்ணும்போது இது வந்து ஒரு இட் பிகம்ஸ் அ பிளாட். அந்த பிளாட்ல வந்து நாங்க எல்லாரும் இன்வால்வ் ஆனாக்கா அப்ப அது வந்து ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் த கண்ட்ரீஸ் கெட் அ வெரி பேட் நேம். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொன்னனால இட் வென்ட் டு சச் அ ஸ்கேல் வேர் தே கேம் டவுன், எங்க ஹாஸ்டேஜஸை மட்டும் நீங்க விடுங்க அப்படின்ற மாதிரி. ஹாஸ்டேஜஸ் அட்டாக் பண்றதுக்கு நாங்க கம்ப்ளீட்டா உள்ளுக்குள்ள ஒரு ஆபரேஷன் மாதிரி உள்ள வந்து அந்த டனல்ஸ் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா காசா உள்ள நிறைய டனல்ஸ் இருக்குது. அந்த டனல்ஸ் உள்ள எல்லா ஹாஸ்டேஜஸ்லாம் வச்சிருக்காங்க. எந்த டனல்ஸ்னாக்கா ஒரு டனல்ஸும் பாத்தீங்கன்னாக்கா இட் ஹாஸ் அ ஓப்பனிங் டுவர்ட்ஸ் த ஹாஸ்பிட்டல்ஸ், மார்க்கெட்ஸ் அண்ட் ஸ்கூல். ஸோ அந்த இடத்துல அட்டாக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நிறைய ஸ்கேல் ஆஃப் பீப்புள் இறந்து போற மாதிரி வருது. ஸோ திஸ் இஸ் த சேலஞ்ச் விச் இஸ்ரேல் இஸ் ஃபேசிங். அண்ட் ஆப்வியஸ்லி இதுல தான் நான் ஒன்னு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி பேசணும். என்ன செப்பரேட் பண்ணி பேசணும்னா, பாலஸ்தீனியன் மக்கள் ரொம்ப தே ஆர் த மோஸ்ட் சஃபர்ட் பீப்புள். இந்த ஒரு புரூட்டாலிட்டியில வந்துட்டு பாலஸ்தீனியன் மக்கள் தான் வந்து இருக்கிறதுலேயே சஃபர்ட் பீப்புள். ரைட். ஸோ இப்போ ஹாஸ்டேஜஸ் பற்றி பேசுனீங்க. இப்போ ஏறக்குறைய 200 to 250 ஹாஸ்டேஜஸ் வந்து அங்கே இருக்காங்க.
ஸோ இப்போ சில பேர் வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னென்னா, அந்த பிணை கைதிகளை மீட்டெடுக்கணும்னா ஒரு பேச்சுவார்த்தை ப்ராப்பராக நடத்தணும், அதுக்கு ஒரு சீஸ்ஃபயர் தேவை. ஸோ கம்ப்ளீட்டாக ராக்கெட்ஸை லான்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, உள்ளுக்குள்ளே கிரவுண்ட் இன்வேஷன் நடத்திட்டு இருக்கும்போது சரியாக பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, ஹாஸ்டேஜஸை மீட்க முடியாது அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குது. ஸோ இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸை பற்றி பெருசாக கவலைப்படுற மாதிரி தெரியல. அவங்கள பொறுத்தளவில் ஹமாஸை டிஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்களோட இன்வேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அவங்களோட கிரவுண்ட் ஆப்ரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ப்ரையாரிட்டி ஹாஸ்டேஜஸை விட ஹமாஸ் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? அதாவது உங்களுக்கு ஹாஸ்டேஜஸை வந்து விடுவிக்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்டே வந்து இஸ்ரேல் வந்து ஹாஸ்டேஜஸ் கொண்டு போயிட்டு அப்பயே நெகோசியேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். நெகோசியேஷன்ஸ் இப்போ எந்த ஸ்கேல்ல வராங்கனாக்கா, இப்போ இஸ்ரேல் வந்து தே ஹவ் கான் டு ஆல் த எக்ஸ்டென்ஸ். அதாவது அவங்க வந்து தே ஆர் ஹண்டிங் ஃபார் த ஹமாஸ் மட்டும்தான் வந்து தே ஹவ் அக்ரீட் அப்பான். இன்ஃபேக்ட் தே இன் மெனி பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல வந்து அவங்க ஏற்கனவே நிறைய பேரை மீட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் ராணுவம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஹமாஸ் கிட்ட நிறைய பேரை மீட்க ஆரம்பிச்சாங்க. நிறைய ஹமாஸோட டெரரிஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஹமாஸோட டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹமாஸ் அந்த டெரரிஸ்டே வந்து அரெஸ்ட் பண்ண டெரரிஸ்டே என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, எங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இருந்தது, லேடிஸை வந்து எங்களை கிட்னாப் பண்ணணும், ஜென்ஸை வந்து ஷூட் பண்ணிடணும். அட் த சேம் டைம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சிட்டிசன் நாங்க கொண்டு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு வீடு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க, பிளஸ் சம் மணி வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு வந்தோன்னு அந்த ஹமாஸோட அந்த கிட்னாப் பண்ண அந்த டெரரிஸ்ட் பிடிச்சவங்கள சொல்றாங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுனாக்கா, இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்கு. என்ன சாய்ஸ்னாக்கா, தே கேன் எக்ஸ்சேஞ்ச் த பிரிசனர்ஸ் கூட ஹாஸ்டேஜஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஹாஸ்டேஜஸோட நீங்க வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுன்னு பார்த்தாக்கா, இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அது வந்து ஒரு ஹமாஸை திரும்ப என்கரேஜ் பண்ற மாதிரி. ஏன்னா இதுதான் அவங்க முன்னாடியே ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க. என்ன தப்பு பண்ணாங்கன்னா, ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஹமாஸ் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற thousands ஆஃப் பாலஸ்டீனியன் பிரிசனர்ஸை எங்களுக்கு வந்து திரும்ப நீங்க ஹமாஸோட பிரிசனர்ஸை வந்து நீங்க திரும்ப எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அது ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இதை நீங்க ஒரு இந்தியன் ஆங்கிள் பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல நம்மளோட இந்தியாவில் வந்து ஒரு ஏரோப்ளேனை வந்து கந்தஹார்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. அப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ வந்து ஒரு டெரரிஸ்ட வந்து தே எக்ஸ்சேஞ்ச் இன் எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தான்ல வந்து பாகிஸ்தானோட ஒரு தீவிரவாதிகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்போ தாலிபான் ஸ்டார்டட் கெட்டிங் இன்வால்வ் இன் திஸ். தட் வாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் பிளண்டர் விச் இந்தியா ஹட் மேட். அந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்போ இருக்கிறதே பெரிய பிளண்டர். ஏன்னாக்கா ஒரு டெரரிஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு அதே வந்து ஒரு ஹேபிட் ஆகி கான்ஸ்டன்டா வந்து அவங்க கிட்னாப் பண்ணுன்ற ஒரு ஹேபிட் வந்துருது. ஸோ தட் இஸ் அ வெரி பேட் திங் யூஸ்வலி நெகோசியேஷன்ஸ்ல ஒரு சரண்டர் ஆகிற மாதிரி. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து என்ன 250 பீப்புள் அங்க உள்ள இருக்கிறதுனால இஸ்ரேல் இஸ் கோயிங் டு ஆல் த எக்ஸ்டென்ஸ் டு பிரிங் தெம் அவுட் ஃப்ரம் தேர். ஒரு இது வந்து இட் இஸ் அ வெரி கத்தார்ன்ற ஒரு கண்ட்ரி தான் இப்போ வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் நெகோசியேஷன்ஸ். ஏன்னாக்கா மெயின் ஹமாஸோட ஹெட்ஸ்லாம் வந்து அங்கதான் இருக்கிறாங்க. ஸோ கத்தார் வந்து முடிஞ்ச வரைக்கும் தே ஆர் நெகோசியேட்டிங் அண்ட் தே ஆர் பிரிங்கிங் டவுன் நெகோசியேஷன்ஸ் எந்த அளவுக்கு நடக்குதோ. ஒரு சில கண்ட்ரீஸோட இப்போ யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெறும் இஸ்ரேலோட சிட்டிசன்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. டியூவல் கண்ட்ரி சிட்டிசன்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நெகோசியேஷன்ஸ் ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு சின்ஸ் இஸ்ரேல் சிட்டிசன்ஸ் ஆக்கிபை பண்ணனால இஸ்ரேல் வந்து அவங்க அட்டாக் பண்றாங்க. கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் பேச வேண்டியிருக்கு. என்னன்னா, இப்போ நீங்க சொன்னது போல ஹமாஸ் செஞ்ச விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவங்க இப்போ இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலை தொடுத்திருக்க வேண்டாம், 1200 மக்களை அவங்க கொண்டிருக்க வேண்டாம், அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹமாஸுக்கும் எந்த யூஸும் இல்லை, பாலஸ்தீனியன் மக்களுக்கும் எந்த ஒரு யூஸும் இல்லை. பட் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஹமாஸை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண போகிறோம், அவங்கள கம்ப்ளீட்டாக ஒய்ப் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இஸ்ரேல் இறங்கியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, ஹமாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கான ரூட் என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இஸ்ரேல் ட்ரெடிஷ்னலாக நிறையா லேண்டை என்க்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு பாயிண்டில் கோவம் வருது. ஸோ ஹமாஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் 90s பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா இஸ்ரேல் ப்ராப்பராக பிஹேவ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? ஸோ ட்ரெடிஷ்னலாக நான் ரொம்ப தவறான அநியாயமான முறையில் நான் பிஹேவ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹமாஸ் அப்படின்ற மாதிரியான வயலண்ட் ஆர்கனைசேஷனை அதை வளர்த்து விடும் இல்லையா? ஸோ நம்ம ஹமாஸை மட்டும் குற்றம் சொல்கிறது ஓகே, அது குற்றம் சொல்ல வேண்டியது தான். பட் அதை தாண்டி இஸ்ரேல் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளமும் அங்கே இருக்கு இல்லையா மிடில் ஈஸ்ட் நடுவில்? கரெக்ட்.
ஐ அக்ரி வித் திஸ். ஏன்னாக்கா உங்களுக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன்றத அந்த ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்டை வந்து நம்ம தனியா செப்பரேட் பண்ணணும். இந்த டெரர் அட்டாக்ன்றத நம்ம வந்து தனியா செப்பரேட் பண்ணணும். அந்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ஹஸ் ஆல்வேஸ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் தட் என்வாயன்மெண்ட். ஏன்னா அங்க வந்தாங்க அண்ட் தென் தே ஹவ் ஆக்கியூபைட் அ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் அட் த காஸ்ட் ஆஃப் பாலஸ்தீன். அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு ஒரு நிரந்தர தீர்வே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ அந்த தீர்வுக்கு வந்து அவங்க வந்து தே ஷுட் இப்போ அட்லீஸ்ட் இப்போ இந்த ஹமாஸ் அவங்க வந்து ஈவன் இன் கேஸ் இப்போ வந்து தே ஃபினிஷ் டவுன் த டெரர் ஆர்கனைசேஷன்னாக்கா அதுக்கப்புறமேல அவங்க வந்து அந்த பாலஸ்தீனியன் மக்களுக்கு வந்து ஒரு அடுத்து என்ன பண்ண போறோம், எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்றோன்றது அதை வந்து அவங்க ரொம்ப நியூட்ரலா செய்யணும். ஏன்னாக்கா அதுதான் நான் சொல்றேன், நம்ம வந்து வி ஷுட் பி வெரி நான் பயஸ்ட். எந்த நான் பயஸ்ட்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு இஸ்ரேலி சிட்டிசனுக்கு உள்ள ஒரு குழந்தையும் இட்ஸ் ஆஸ் ப்ரெஷியஸ் அஸ் அ பாலஸ்டீனியன் child. Both the children need to have the best education and the best growth over there. அது வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஃபுல்லா ஆக்கியூபை பண்ணிட்டு இன்னொரு கண்ட்ரியோட காஸ்ட்ல இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா ஒரு எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி வரனால இந்த மாதிரி ஒரு டெரர் அவுட்ஃபிட்ஸ் வந்து கிரியேட் ஆறாங்க. ஆனா அதை வந்து தே ஷுட் ரியலி அட்ரஸ். அண்ட் இதுல வந்து தேர் ஹாஸ் டு பி ஆல் த கண்ட்ரி ஷுட் கம் இன் ஒரு நான் பயஸ்டா ஒரு அந்த ரீஜன்ல உள்ள எல்லா கண்ட்ரிஸும் ஷுட் டேக் அ வெரி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை வந்து எடுத்து the United Nations and everything should address. ஏன்னா the main problem unless until the economic problem and the political problem till it is not addressed, in the terror outfits will always remain. But இன்னொரு நீங்க ஒரு ரீசன் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹமாஸ்ன்ற டெரரிஸ்ட் வந்து வெறும் வந்து இஸ்ரேலோட ஜெயில்ஸ்ல மட்டும் இல்ல, அவங்க வந்து சவுதி அரேபியாவோட ஜெயில்ஸ்லயும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வந்து உங்களுக்கு மற்ற ரீஜன்ஸ் எல்லாம் கூட டிஸ்டர்ப்டா தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதே அந்த இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா லெபனன் இஸ் ஆல்சோ டோன், சிரியா இஸ் ஆல்சோ டோன். இப்போ நீங்க ஓகே இந்த பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் இஷ்யூ வந்து இது ரொம்ப வருஷமா வந்து இது சால்வ் ஆகாத ஒரு இஷ்யூனால உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஒரு டெரர் அவுட்ஃபிட்ஸ் ஆர் கிரியேட்டட், தட் இஸ் அன்டினையபிள், விச் ஹாஸ் டு பி சால்வ். அதே உங்களுக்கு அந்த ரீஜன்லயே பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துல எடுத்துக்கோங்க சிரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதே அந்த ஒரு பெரிய ஒரு அசாடு என்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து ரிபெல்ஸ் வந்து அந்த இடத்துலயே போர் நடந்துட்டு இருக்குது. அதே இன்னொரு சைட்ல பார்த்தீங்கன்னா யெமென்லயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு போர் உள்ளுக்குள்ள டொமெஸ்டிக் வார் நடந்துட்டு இருக்கு. அதே இன்னொரு சைட்ல எத்தியோப்பியாலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டொமெஸ்டிக் வார் நடந்துட்டு இருக்கு. லெபனன்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டொமஸ்டிக் இன்ஸ்டெபிலிட்டி நடந்துட்டு இருக்கு வித் ஹிஸ்புல்லா. சிரியாலேருந்து வர ஹிஸ்புல்லா வந்து அந்த சைட்ல வந்து தே ஆர் ரிமைனிங் டவுன். ஸோ உங்களுக்கு அந்த ரீஜனே பார்த்தாக்கா இட் இஸ் வெரி இன்ஸ்டேபிள். ஸோ வி நீட் டு செப்பரேட் two of the things out of this. One is Israel and Palestine conflict. And the conflict வந்து definitely it has to be done, solved in a manner which is in the most impartial manner which benefits both of them. ரெண்டு பேரையும் வந்து ஈக்குவலா தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும். அட் த சேம் டைம் வந்து பாலஸ்தீனியன் மக்களுக்கு இவ்வளோ நாளா பண்ணது வந்து அநீதி, அதுல வந்து there is no change in that. ஆனா அந்த அநீதியை வச்சுட்டு ஹமாஸ் வந்து they should not take advantage of rekindling the issue. அது அவங்க திரும்ப அதை கொளுத்தி விடும்போது என்ன ஆகுது, அந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் ஒரு வெறுப்பு வந்து இன்னும் அதிகமாயிட்டே போகுது அந்த என்வாயன்மெண்ட்ல. வெறுப்பு பிளஸ் அட் த சேம் டைம் அந்த ஹர்ட் ஊண்டு. ஸோ இந்த ஊண்டு வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகாத போது என்ன ஆகுது, அதுதான் வந்து இவங்க திரும்ப தாக்குறாங்க, அவங்க திரும்ப தாக்குறாங்க, ஒரு குரூப் உண்டாக்குறாங்க. இது வந்து ஒரு திரும்ப அது வரும்போது உங்களுக்கு ஃபியூச்சர் இல்லாம போகுது. நம்ம பாஸ்ட பேசும்போது என்ன ஆகுதுனாக்கா, பாஸ்ட் பேசும்போது உண்மையாவே வந்து நமக்கு வந்து ஒரு ஹர்ட் ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஹர்ட் ஃபீலிங்ஸ் வரும்போது ஒரு நிரந்தர சால்வே வராது, சொல்யூஷன் வராது. So this is one of the reasons which is in that particular place. But the whole environment over there is also a disturbed environment. So அந்த environmentலயே வந்து ஒரு பீஸ் வந்து it has to be brought inside. அதுல வந்து யாருனாக்கா உங்களுக்கு மிடில் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாருமே have to play a major role in this. சவுதி அரேபியா, இல்ல ஜார்டன், இவங்களாம் தான் ஸ்டேபிளா இருக்கிற இது கண்ட்ரிஸ். எஜிப்ட் கூட உங்களுக்கு அந்த அரப் ஸ்பிரிங்ல வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாங்க. மற்ற இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு லீடர்ஷிப் ரோல் எடுத்து எல்லா கான்ஃபிளிக்ஸையும் வந்து சால்வ் பண்ணணும். பட் அந்த கண்ட்ரீஸ்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. நீங்க மற்ற கண்ட்ரி நான் சொல்றேன், யெமென் ஆர் சிரியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அங்கெல்லாம் டிக்டேட்டர்ஷிப் இருக்கிறதுனால மக்களையே உள்ளுக்குள்ளேயே ரிபெல் பண்றாங்க. So these are certain problems which are there in the Middle Eastern region.
ரைட். இப்போ நீங்கள் சொன்னது போல் மிடில் ஈஸ்டில் ஆல்ரெடி ஸ்டெபிலிட்டி இல்லை. இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இங்கே இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போயிட்டு இருக்கு. ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது அந்த ஏரியாவை இன்னும் டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த போர் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மற்ற நாடுகள் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக இஸ்ரேலோட நார்தர்ன் பார்டரில் பார்த்தோம்னா அங்கேயும் சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஹிஸ்புல்லா அங்கே இருக்காங்க. ஸோ இது ஒரு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வைடர் வாராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இனிஷியலா அந்த மாதிரி இருந்தது. அதாவது ஹிஸ்புல்லா எல்லாருமே இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ போற போக்க பார்த்தாக்கா எப்படி போகுதுனாக்கா, வெறும் அந்த ஹாஸ்டேஜஸை விடுவிச்சிட்டாங்கனாக்கா அந்த போர் நின்றுடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இனிஷியலா பார்த்தாக்கா இட் சீம்ட் அஸ் அ வெரி டிஸ்டர்ப்டு என்வாயன்மெண்ட்ற மாதிரி வந்தது. கொஞ்சம் இன்சிடென்ட்ல வந்து அதான் யூஎஸ் அவங்களோட அந்த ஒரு ஷிப்பை கூட கொண்டாந்து வச்சிருந்தாங்க ஒரு ரீஜன்ல. ஏன்னா இப்ப ஈரானோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்தாக்கா அப்போ வந்து யூஎஸ் அங்க ஒரு எய்டுக்கு வர மாதிரி அவங்களோட ஷிப்பை கொண்டாந்து வச்சிருந்தாங்க. பட் இப்போ போற போக்க பார்த்தாக்கா இட் வில் ப்ரொலாங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 6 months to 1 year ஆர் ஸ்லைட்லி மோர் தேன் அ இயர் கூட இது வந்து ப்ரொலாங் ஆகலாம். பட் ஐ டோன்ட் see that other countries will get involved. ஏன்னாக்கா நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து இந்த போர் வந்து அதிகமாக if it extends, the country which will be maximum affected will be Saudi Arabia. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு வந்து they have a very huge investment at stake. 1 trillion அங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபியூச்சர் சிட்டி அந்த நியாம் சிட்டியை வந்து வித்தின் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த போர் இதெல்லாம் வந்ததுனாக்கா it will create destability and their whole investment will collapse. ஏன்னா இது நீங்க எந்த அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் ஒரு 10 years முன்னாடி நம்ம பார்க்கணும். 2010ல வந்து 2010 or 2011ல வந்து துபாய் வந்து நிறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இந்த பாம் ஐலண்ட்ஸ்லாம் வந்து பில்ட் பண்ணாங்க. அப்ப அந்த பாம் ஐலண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணப்போ என்ன ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய அந்த புர்ஜ் கலீஃபா முடிச்சோன்னா பாம் ஐலண்ட்ஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் யார் வாங்க வேண்டியதுனாக்கா யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், இவங்களாம் தான் அதை வந்து they plan to invest. பட் என்ன ஆயிடுச்சு, அந்த டைம்ல அந்த சப்ரைம் கிரைசிஸ் வந்தோன்னா யாருமே இன்வெஸ்ட் பண்ணாம துபாயோட எக்கனாமி ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆகி பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. அப்போ they had to be bailed out. ஸோ அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியா 1 trillion இன்வெஸ்ட் பண்ணி if it collapses down, அப்ப Saudi Arabia will collapse. If Saudi Arabia collapses, the whole region collapses. So Saudi Arabia எந்த ஒரு situationலயும் வந்து they will try to defuse and try to use their influence, bring all the countries together and not proceed to a extended war, rather than அந்த இடத்துல மட்டும் இது ஒரு ஆபரேஷன் மாதிரி வச்சுட்டு அதை அங்கேயே வந்து ஒரு டிசால்வ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தும் சரி பேர் வரைக்கும் when it comes to in this conflict, the Palestinian people are the worst affected and they should have a very proper justified justice. அதாவது அவங்களுக்கு ஏத்த அந்த ஈக்விட்டி பேஸ்டு ஜஸ்டிஸ், ஜஸ்டிஃபைட் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு அது கிடைக்கணும். ஏன்னா they have been the losers without any ஒரு நிரந்தர தீர்வு இல்லாம டெய்லி ஒரு பாம்பு பொழுது டெய்லி 2 சைட்லயும் அடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நடுவுல ஷீல்டு மாதிரி ஆகுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து மைக்ரேட் ஆறாங்கனாக்கா எந்த கண்ட்ரி அவங்கள வந்து they are able to at this moment who are able to temporarily give them asylum. ரெண்டாவது வந்து அவங்க கண்ட்ரிலேயே வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு லேண்ட் வந்து ரொம்ப ஒரு ஒரு நியூட்ரல் பார்ட்னர் who is able to put in their views, நியூட்ரலா இருக்கணும். 2 சைட்லயும் வந்து they are able to be accepted as a third party அப்படின்ற மாதிரி வந்தாக்க it will lead to a solution. ஆனால் இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் என்னன்னா, இப்போ ஓகே பாலஸ்தீனியன் மக்கள் அகதிகளாக வெளியில போறாங்கன்னே வச்சுப்போமே, அப்படி போறாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு பெனிஃபிஷியலாக அமைஞ்சிருமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பாலஸ்தீனியன் மக்கள் சைட்லேருந்து சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னொரு நக்பா கேட்டஸ்ட்ரோஃப் வந்து இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ பாலஸ்தீனியன் மக்கள் வெளில போறாங்கன்னு வச்சுப்போம், அது வந்து அந்த ஸ்பேஸை இஸ்ரேல் ஆக்குபை பண்ணுவாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன், பாலஸ்தீனியன் மக்கள் வந்து இப்போ பாலஸ்தீனியன் மக்கள் வந்து இப்போ they have just temporarily moved out. எங்க மூவ் அவுட், ஏன்னா இந்த பாம்ஸ் அண்ட் அட்டாக்ஸ் எல்லாம் வரும்போது என்ன ஆகுதுனாக்கா temporarily moved down to a few places around. அதாவது எஜிப்ட், அப்ப எஜிப்டோட பார்டர்ஸ்லயே அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க, ஜார்டனோட பார்டர்ஸ்லயே அவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லை. பட் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் இப்போ எய்டு எல்லாம் நிறைய, நேத்து கூட ஒரு 35 ட்ரக்ல வந்து ஃபுட் எல்லாம் வந்து எஜிப்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க.
ஸோ லிட்டில் பிட் ஆஃப் எய்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஹவ் கம். பட் இது வந்து ஒரு டெம்பரரி அசைலம் தான். அவங்களோட லேண்ட் வந்து இட் ஹாஸ் டு பி கிவன் பேக் டு தெம். ஸோ தட் பிகாஸ் டு பி இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா பாலஸ்டீனியன் பீப்புள் ஹவ் ஆல்வேஸ் பீன் அ வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட். தேவ் கிரியேட்டட் குவைட் அ லாட். அண்ட் ஒன்லி திங் இஸ் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்னால தே ஹவ் ஆல்வேஸ் ஸ்டேட் அரவுண்ட் த வேர்ல்டு. அவங்க எல்லாத்துலேயுமே வந்து தே லிவ் இன் குட் ப்ரொஃபஷன்ஸ் on a very educated educated professions. At the same time வந்து on a professions relating to business and the மாதிரி professions தான் வெளியில இருக்காங்க. So once the land is created, it will bring everybody back to the land. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரெஃப்யூஜியா இருக்கிறவங்க, மற்ற கண்ட்ரில இருக்கிறவங்க திரும்ப அந்த லேண்டுக்கு வந்து திரும்ப it will call them back. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்டிஃபைடா அவங்களுக்கு அந்த லேண்டை வந்து இட் ஷுட் பி byparted and given to them. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு லாங் ப்ரொலாங்டு பேட்டிலாக இருக்கும், ஒரு வாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ பெஞ்சமின் நெட்டன்யாகும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஒரு லாங் வார்க்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவரும் பேசியிருக்காரு. ஸோ இப்போ ஹமாஸை பொறுத்தளவில் அவங்க அந்த டனல்ஸில் ஒளிஞ்சிருக்காங்க. டனல்ஸில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு சப்ளைஸ்லாம் இப்போ சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, இஜிப்டுக்கு அடியிலேருந்து நிறையா டனல்ஸ் வழியாக சப்ளைஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வருதான்னு தெரியல, இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேபி ஸ்டாப் ஆகிருக்கலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு லாங் ப்ரொலாங்ட் வார் ஃபைட் பண்ணுறாங்கன்னா ஹமாஸால் அதை டீல் பண்ண முடியுமா? அவங்களுக்கு அதுக்கு தேவையான போதுமான சப்ளைஸ், ஃபுட்டாக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த டனல்ஸ்குள்ளே இருக்குமா? அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க இதுதான் அது வந்து இஸ்ரேல் இஸ் யூசிங் ஒரு ஸ்பாஞ்ச் பாம்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்பாஞ்ச் பாம் வந்து என்னன்னாக்கா, ஒன்ஸ் அந்த பாம் அந்த லிக்விடை வந்து நீங்க அந்த டனல்ஸ் உள்ள போட்டாக்கா, மற்ற டனல்ஸ் உள்ள போனோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ஓப்பனிங் டனல்ஸையும் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இவங்களை பொறுத்தவரை என்னன்னாக்கா, நீங்க ஹமாஸ் வந்து எங்களை கிட்னாப் பண்ணாங்க, அட்டாக், தே கிரியேட்டட் ப்ராப்ளம் ஹவோக் இன் அதர் கண்ட்ரி. ஸோ அப்படி இருக்கும்போது வி வாண்ட் டு ஒன்லி ஹண்ட் ஃபார் த ஹாஸ்டேஜஸ் அண்ட் தட் ஹமாஸ் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ஹமாஸ் அதை அவங்களோட அந்த கிட்னாப் பண்ணவங்களை வந்து விடுவிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் த இஷ்யூஸ் வில் பி சார்ட்டட் அவுட். அந்த ஹமாஸ்ன்றவங்க யாரு? தே ஆர் ஆல் லைக் த அன்எம்ப்ளாய்ட் யூத் ஓவர் தேர். அந்த இடத்துல இருக்கிற அந்த அன்எம்ப்ளாய்ட் யங் யூத் who are there, they are who are recruited as Hamas and who are funded by the different countries who have a vested interest. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு, அதுதான் சொல்றேன், இப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்க, இதே ஹமாஸ் இவங்களை பிடிச்சி அவங்களுக்கு பணம் கொடுத்து உங்க மக்கள்லாம் எங்க இருக்கிறாங்க சொல்லு அப்படின்னாக்கா, அவங்க பணம் வாங்கணும்னு சொல்லிடுறாங்க. எங்க யார் யார் இருக்கிறாங்க, எப்படி போகணும், யார் யார் ஃபண்ட் பண்றாங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் ஆல் அன்எம்ப்ளாய்ட் யூத். ஸோ இஃப் தே ஆர் ரியலி ரீஹாபிலிட்டேட்டட், தென் த இஷ்யூஸ் with Hamas can be sorted out. Ana, that is not only a temporary solution. Till the Palestine issue is sorted out, the mari or outfits will constantly attack. So Israel should know the fundamental problem. Idadala da vandu Benjamin Netanyahu has failed to address, or Israel has failed to address. And a fundamental problem between Israel and Palestine is, and the land avanga edutha ore oru reason nala da vandu they are fighting back with a guerrilla warfare who is actually taking advantage of that. So that has to be sorted out in that particular issue. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னது போல் இஸ்ரேலில் சில பிரச்சனைகளும் இருக்குது. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அந்த ஹாஸ்டேஜஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்க்கும்போது அவர் ஒரு ட்வீட் போட்டார், இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான் அதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லி அவர் சில பேர் வந்து சில முக்கியமான அதிகாரிகளை அவர் வந்து பின் பாயிண்ட் பண்ணி குற்றச்சாட்டுறாரு. அப்புறம் அவங்க சைட்லேருந்து ரிட்டாலியேஷன் வருது. அப்புறம் அந்த ட்வீட் அவர் டெலீட் பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே நடக்கிற விஷயங்கள் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இஸ்ரேல் சைடில் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, அது அதான் இஸ்ரேல் உள்ள வந்து there is a lot of protest which is growing against Benjamin Netanyahu. Benjamin Netanyahu மேலேயே அவரோட son, he is in the US and he has stashed huge amount of wealth. நிறைய பணம் சேர்த்து வச்சிட்டாரு. there's a corruption allegation against him. அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள பிளஸ் இந்த ஒரு இஷ்யூ, இதெல்லாம் சேர்ந்து பெஞ்சமின் நெதன்யாஹூ மேல ஒரு நிறைய கெட்ட பேர் வந்துருச்சு. இப்போ he is also isolated by within அவரோட இந்த மாதிரி ஒரு மற்றவங்க மேல பழிய போடும்போது என்ன ஆகுது, he is isolated within the crowd, within the group. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இப்போ he is entirely dependent on the army operations. ஸோ அதுதான் சொல்ற மாதிரி இப்போ இஸ்ரேல் உள்ளே பார்த்தாக்க மக்கள் உள்ள என்ன கிரிட்டிசிசம் அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்க,
இந்த ஒரு இஷ்யூ வந்து இவ்வளோ வரைக்கும் ஏன் போச்சு, அவர் வந்து ஹமாஸை வந்து ரொம்ப ஒரு வளர்த்துட்டாரு, அப்பயே அவங்க வந்து ஹி ஷுட் நாட் ஹவ் பெர்மிட்டட் அப்படின்னு. ஏன்னா அவங்களோட கிரிட்டிசிசம் என்னன்னாக்கா, அவர் இத்தனை வருஷமா ஹமாஸ் மேல ரொம்ப சாஃப்டா இருந்துட்டாரு, ஹமாஸ் அப்பயே அவர் வந்து தீர்த்து கட்டியிருக்கணும் அப்படின்றது அவங்களோட ஒரு கோபம். இதனாலதான் வந்து எங்க மக்கள் வந்து அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல வந்து he is caught in between as the person who's involved. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து அவர் பவர்ல வரும்போதே பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு மெஜாரிட்டி பவர்ல வரல, அலையன்ஸ்ல தான் வந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது he is now even more isolated to the extent. அண்ட் அவரோட குளோபல்லையும் பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு யூஎஸ் சப்போர்ட் கிடையாது, இப்போ இருக்கிற யூஎஸ் சப்போர்ட் கிடையாது. ட்ரம்ப்போட சப்போர்ட் வந்து பைடனோட சப்போர்ட் கிடையாது. இப்போ வந்து the US has supported as a whole together. So இப்போ other countries have supported Israel, but at the same time Benjamin Netanyahu is isolated. பட் இதை இன்னும் கொஞ்சம் ஒரு டிஸ்டிங்ஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு, மக்கள் நிறைய பேர் அவருக்கு எதிராக திரும்புகிறாங்க. பட் இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜுடிஷியரி ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வராரு. அந்த டைம்லையும் பார்த்தோன்னா இஸ்ரேல் ஃபுல்லாக பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் வரலாறு காணாத பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த சீர்திருத்தங்களை அவர் பண்ணுறாரு. ஸோ என்னோடய கொஸ்டின் என்னென்னா, ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி ஓரளவுக்கு ஜென்ரல் இஸ்ரேலி பப்ளிக்கோட சப்போர்ட் நெத்தன்யாகுவுக்கு இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு போர் சூழல் வரும்போது அஃப்கோர்ஸ் நெத்தன்யாகு வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது இஸ்ரேலி மக்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான போர் சூழலை கண்டிப்பாக அவருக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அதுதான் சொல்ற மாதிரி எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டாங்க. அப்போசிஷன், ரூலிங் கவர்மெண்ட் எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டாங்க. அவங்க ஒன்னா கூடி என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, நாங்க எல்லாருமே we are standing behind பெஞ்சமின் நெதன்யாஹூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒன்னு அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து he is the ruling president அப்படின்றதுனால they are standing behind him since he is the prime ministerன்றதுனால. பட் ஈவன் தென் உள்ளுக்குள்ள எல்லாரும் ஒண்ணு கூடினாலும் he is not a favorite. ஏன் he is not a favorite அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட he has been in power since a long period of time. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இன்னொரு சைட்ல வந்து he is already having a lot of problem, அதுனா கரப்ஷன் allegations and many other allegations against him. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் வந்து இந்த சிச்சுவேஷன்ல ஒண்ணு கூடினாலும் இது வரைக்கும் அந்த ஹாஸ்டேஜஸ் வெளியே வரல. ஸோ the problem is, இன்னும் இது வரைக்கும் இஸ்ரேல் has not got the hostages back. அவங்களுக்குன்னு அந்த சைட்ல நீங்க அந்த கண்ட்ரியோட மக்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்க மக்கள் வந்து கிட்னாப் பண்ணிட்டு போனவங்களுக்கு நீங்க இன்னும் மீட்டுட்டு வரல, நீங்க எல்லாத்துலயுமே உங்களோட ஃபெயிலியர்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது யூ ஹேவ் ஃபெயில்ட் இன் எவ்ரிதிங். கரப்ஷன் அலிகேஷன்ஸ் இருக்குது, ஜுடிஷியரியில வந்துட்டு யூ ட்ரை டு இன்டர்ஃபியர், உங்களுக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியும் கிடையாது. அட் த சேம் டைம் வந்து நேஷனல் செக்யூரிட்டிலயாவது நீங்க வந்து ப்ராப்பரா இருப்பீங்கன்னா அதுலயும் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. அப்ப எல்லாத்துலயும் வந்து ஃபெயிலியர் ஆகணும்னால வேர் இஸ் த பாயிண்ட் அக்ராஸ்ன்ற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அங்கே இருக்குது. இது நம்ம எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒட்டுமொத்த உலக மக்களையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ஒரு ப்ரொலாங்டு வாராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு 6 months இந்த போர் நீடிக்குதுன்னா ஆயில் ப்ரைஸஸும் அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா? என்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க அந்த எண்டில்? இந்த prolonged war ஆகும்போது it will create once again a very catastrophic destability to global economy. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு சைட்ல வந்து உங்களுக்கு ரஷ்யா அண்ட் யுக்ரைனோட வாரும் வந்து எண்ட் ஆகாம அது வந்து ப்ரொலாங் ஆயிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு எண்ட் ஆகாம ப்ரொலாங் ஆயிட்டு இருக்குனாக்கா, இப்போ வந்து இட் இஸ் கண்டினியூயிங் ஈவன் ஃபர்தர். அதாவது இது வந்து ஒரு இட் இஸ் நாட் at any point of time doesn't seem to be on a verge of negotiations. இன்னொரு சைட்ல அதுல வந்து அவங்களுக்கு அந்த கிரெயின் அண்ட் ஆயில் பிரைசஸ் அதுலயே உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல். அது ஒரு சேலஞ்சு. இப்ப ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் நேஷன் எதுன்னு பார்த்தாக்கா சவுதி அரேபியா. ஸோ இப்ப சவுதி அரேபியா ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன்ல ஒரு பவர்ஃபுல்லான நேஷன் வந்து சவுதி அரேபியா. இப்ப இந்த சவுதி அரேபியாவோட இப்ப வந்து இந்த ஆயில் கிரைசிஸ் உண்டாயிடுச்சு அப்படின்ற பொழுது அப்ப அவங்களும் என்ன பண்றாங்க, அப்ப உங்களோட சப்ளை வந்து உங்களுக்கு கம்மி ஆயிடுது.
அப்போ சப்ளை உங்களுக்கு கம்மியானோன்னு என்ன ஆகும், உங்களுக்கு டிமாண்ட் எக்ஸ்ட்ரீம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ரஷ்யாவும் ஒரு சைடில் ஆயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு சைடில் சவுதி அரேபியாவோட சப்ளையும் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போ இதெல்லாம் ஒன்றா சேரும்போது என்ன ஆகும், ஆயிலோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ ஆயிலோட ப்ரைஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய கண்ட்ரீஸோட எலெக்ஷன்ஸ் வர சமயம், இந்தியாவோட எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு யூஎஸோட எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அடுத்த வருஷம். ஸோ இவங்க எல்லாம் வர சமயத்தில் அதோட இம்பாக்ட் வந்து குளோபல் இம்பாக்ட், எக்கனாமிக் இது இம்பாக்ட் வந்து எலெக்ஷன்ஸ்ல இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய இண்டஸ்ட்ரீஸோட அந்த ரிஃபார்ம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். இண்டஸ்ட்ரியோட ரிஃபார்ம்ஸ்னு எதை சொல்றேன்னாக்கா, இப்போ ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஸ்மார்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் and moving towards the field of AI and sustainable investments. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அப்படியே டிலே ஆகிடும். ஏன்னா நம்ம இதெல்லாம் இந்த சஸ்டைனபிள் இன்வெஸ்ட்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ஸ், ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 1 year முன்னாடியே நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ரோல் அவுட் ஆகணும்னு சொல்லி. ஒரு 1.5 years முன்னாடியே ஏஐலேருந்து எல்லாத்தையும் வந்து ரோல் அவுட் ஆகி நல்ல ஹை இதுக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இது இன்னும் உங்களுக்கு ஒரு ப்ரொலாங் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 yearsக்கு வந்து எக்கனாமிக் கிரைசிஸ்னால பெரிய பெரிய மேக்ரோ டெசிஷன்ஸ்லாம் எடுக்க முடியாமல் போகும். ஸோ இதில் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். நீங்கள் சொன்னது போல் இப்போ ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் உலகம் ஃபுல்லாக இம்பேக்ட் அது ஏற்படுத்தும். குறிப்பாக இப்போ ரஷ்யா அங்கே யுக்ரைனோட போர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களும் முக்கியமான ஆயில் ப்ரொடியூசிங் நேஷன். ஸோ இந்த விலை உயர்வு இருக்கு இல்லையா, இது ரஷ்யாவுக்கு பாசிட்டிவான சாதகமான ஒரு விஷயமா அமைஞ்சிருமா? ஏன்னா ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் நேச்சுரலாக அவங்களுக்கும் அதில் பெனிஃபிட் இருக்கும். அவங்க இப்போ ப்ரைஸ் கேப்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதை தாண்டியும் கண்டிப்பாக அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ரெண்டாவது, இந்தியாவை பொறுத்தளவில் அவங்க இப்போ ரஷ்யாட்டிருந்து நிறையா எண்ணெய்களை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யன் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ எலெக்ஷன் டைம், இது கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது, இந்தியாவுக்கும் இது சிக்கலா எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இப்போ ஒரு பேரலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இப்போ இந்தியன் எக்கானமிலேருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களோட அந்த ஃபெடரல் ரிசர்வ்ஸ் ஆர் லைக் இந்தியன் சேவிங்ஸ் ரிசர்வ்ஸை வந்து அந்த ரிசர்வ்ஸ்லேருந்து வந்து எக்ஸ்ட்ரா மணி போட்டு தானே வாங்க போகிறாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா மணின்றது எதுனாக்கா டாக்ஸ் பேயர்ஸோட மணி தானே. இப்போ அந்த மணியை வந்து நீங்கள் வந்து ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து போட்டு வாங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களுக்கு சம்படி ஹேஸ் டு ஈல்ட் இட்ல, இட் வில் லீட் டு இன்ஃப்ளேஷன். அப்போ அந்த இன்ஃப்ளேஷன் ஈல்ட் ஆகிறது வந்து மக்களோட இம்பாக்ட் தானே உங்களுக்கு, அது அப்படியே வந்து ட்ரிக்கிள் ஆகி தானே வரும். அப்போ ஒரு ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனோன்னா உங்களுக்கு எல்லாத்தோட ஒரு இம்பேக்டும் வந்து அப்படியே வந்து இட் வில் ஃபால் அக்ராஸ் அண்ட் பீப்புள் வில் ஃபீல் த பெயின் ஆஃப் தட். அப்போ அந்த பெயின் வரும்போது என்ன ஆகுது, அது வந்து அதோட அவுட்கம் வில் ஆல்வேஸ் ஃபால் ஆன் த எலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, every expenditure that a government does to push an economy, அது வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு பம்பின் பண்ணாலும் சரி, கேஷ் உள்ளுக்குள்ள வந்து ஒரு கண்ட்ரி உள்ள பணத்தை முதலீடு போட்டு ஒரு சர்க்குலேட் பண்ணாலும் சரி, ஆர் லைக் தே பர்ச்சேஸ் எனிதிங் அட் அ ஹையர் பிரைஸ், எவ்ரிதிங் வில் ஹாவ் an impact on the inflation of that particular country. ஸோ இது வந்து ஒரு ரஷ்யா இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஒரு ஆயிலோட பேரல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனாக்கா, இது வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு இட் வில் ஸ்பில் ஓவர் டு த ஹோல் குளோபல் countries and every country will face a higher economic impact. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, ஜெர்மனியில வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய சஸ்டைனபிள் ஐடியாஸ்லாம் கொண்டு வந்தாங்க, சோலார் எனர்ஜிக்கு மூவ் ஆகணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனா எப்போ வந்து ரஷ்யாவோட அந்த எனர்ஜி பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆச்சோ, அப்போ கட்டுற பில்டிங்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ எங்களுக்கு முன்னாடி வச்சு நாங்க எனர்ஜி வச்சு போட்ட பிக்சட் பிரைஸ் வந்து ஒண்ணு, இப்போ எங்களுக்கு அதோட பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால நீங்களும் வந்து நிறைய பாலிசிஸ்லாம் ரெகுலேஷன்ஸ் கொண்டாட்டீங்க, இப்போ பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனா மக்கள் கீழே வந்து இப்போ காசு இல்லை வாங்குறதுக்கு, அப்போ எங்க ரியல் எஸ்டேட் செக்டர் கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும், இப்போ இதுல நீங்க தான் எங்களுக்கு வந்து பெயில் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க, கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க ரியல் எஸ்டேட் இவங்கலாம். அப்ப கவர்மெண்ட்டுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சைட்ல தே ஆர் பேட்லிங் த எனர்ஜி கிரைசிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து ஒரு சைட்ல வந்து எங்களுக்கு எல்லா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்னொரு சைட்ல ரியல் எஸ்டேட்டையும் வந்து கொலாப்ஸ் ஆகக்கூடாதுன்னு பாக்குறாங்க, மக்களும் இன்னொரு சைட்ல வந்து எல்லா விலைவாசியும் ஏறிட்டே போகுதுன்றாங்க. இதோட இம்பாக்டோட காரணம் மெயினா பாத்தீங்கன்னாக்கா, இட் பிகின்ஸ் ஃப்ரம் தேர். எப்போ வந்து they raise the prices of the oil, it affects on the whole global economy. Right, whole global economyக்கு நிறைய பின்னடைவுகள் வரும். ஓகே, பட் ரஷ்யன் எக்கானமிக்கு இது பாசிட்டிவான ஒரு விஷயமாக தானே இருக்கும். ஏன்னா இப்போ கேஷ் இன்ஃப்ளோ அதிகமாக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களோட வார் எஃபர்ட்ஸுக்கு இது
ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது வந்து தான் ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவோம். இப்போ ட்ரேட் ஆஃப்னாக்கா என்னன்னாக்கா, ஒரு சைட்ல அவங்களுக்கு வந்து டெஃபினெட்லி ஆயிலோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் உங்களுக்கு மற்ற எல்லா சைட்லயும் உங்களுக்கு வந்து தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் குளோபல் எக்கனாமி ஃபார் எவ்ரிதிங். அவங்க வந்து யூஎஸ் கிட்ட இருந்து சாங்ஷன்ஸ் இருந்தாலும் மற்ற பொருள்கள் சைனா கிட்ட இருந்து வாங்கலாம், நார்த் கொரியா கிட்ட இருந்து வாங்கலாம், மற்ற ஈரான் கிட்ட இருந்து வாங்கலாம். அப்ப அவங்களோட கண்ட்ரி எஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட ஒரு எஃபெக்ட் வந்து லாங்கர் டேர்ம்ல வந்து இவங்களுக்கு திரும்ப பாதிக்கப்படும். அதான் ட்ரேட் ஆஃப்னு சொல்லுவோம். ஒன்னுத்தோட விலை உயர்வு ஆறதுக்கு காரணம் மற்றது எல்லாத்தோட ஒரு உயர்வுலையும் உங்களுக்கு அதோட இம்பாக்ட் இருக்கும். ஸோ இது வந்து டெம்பரர்லி இட் மைட் பி சீமிங் லைக் இட் இஸ் குட் ஃபார் த ரஷ்யன் எக்கனாமி. லாங் டேர்ம்ல எவ்ரி கண்ட்ரி வில் பி அஃபெக்டட். ஏன்னா எல்லாமே இன்டர் டிபெண்டன்ட். ஒரு கண்ட்ரியோட ப்ராடக்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாக்கா அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கண்ட்ரியும் வந்து இட் வில் ஸ்டார்ட் அஃபெக்டிங். அதுதான் நம்ம ஒன்று சொல்றது. டாக்ஸேஷன், இந்த இன்ஃபிளேஷன் இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, the income of one person is the expenditure of another person. ஒருத்தரோட வரவு வந்து இன்னொருத்தரோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஒருத்தருக்கு வந்து விலை உயர்வு அதிகமாயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்லி ஒருத்தருக்கும் வந்து இட் வில் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் த. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது சொன்ன விஷயம் என்னென்னா, ஹமாஸுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறது ஈரான் தான் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. அவங்களுக்கு சில அஜெண்டாஸ் இருக்குது, ஹிடன் மோட்டிவ்ஸ் தான் இருக்குது, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஹமாஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஹமாஸ் வந்து இப்போ 7ஆம் தேதி ஒரு பெரிய தாக்குதலை தொடுக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் ஈரானோட அந்த அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும் இல்லையா, சில விஷயங்கள் நடக்கணும்னு அவங்க நினச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி ஈரானோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? ஈரானோட ப்ராப்ளம்ஸும் நீங்க வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஈரானோட நீங்க ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னாக்கா, த ஷாஸ் வேர் ரூலிங். அப்போ ஷாஸ் வந்து ரூல் பண்ணும்போது தே ஹேட் அ வெரி ஸ்டேபிள் கவர்மெண்ட். பட் அங்கேருந்து ஹயத்துல்லாஸ்னு ஒருத்தவங்க, த கன்சர்வேட்டிவ்ஸ் டு கோர் இப்போ கண்ட்ரோல் பண்றாங்க. ஈரானியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்ட் தே ஹவ் மைக்ரேட்டட் அவுட் ஆஃப் ஈரான் பிகாஸ் தே டோன்ட் லைக் டு ஸ்டே இன் ஈரான். ஏன்னா ஈரானோட அந்த எக்ஸ்ட்ரீம் டிக்டேட்டர்ஷிப் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஈரானியன்ஸே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பயங்கர ப்ரொடெஸ்ட் ஈரான் உள்ள. ஸோ ஈரான் உள்ளயும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிவைடட் இன்டு 2. ஸோ அவங்க அயத்தொல்லாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் நம்மளை வந்து என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம மக்களை என்கரேஜ் பண்றாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, இப்போ நேத்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு அமிர்தான்னு ஒரு பொண்ணை வந்து, ஷீஸ் அ குர்த் நேஷனல், அந்த பொண்ணை வந்து மாரல் போலீஸ் அடிச்சு தலையில அடிச்சதுல வந்து ஸ்கார்ஃப் போடணும்னு சொல்லி அந்த பொண்ணு போடாம அந்த பொண்ணை அடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள திரும்ப அந்த போன வருஷம் பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, எங்க மேல நிறைய அந்த மாரல் இவங்கெல்லாம் போலீஸ்லாம் ஸ்கார்ஃப் இதெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஈரானுக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, இப்போ இவங்க மக்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம மக்களே நமக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணா நம்மளோட ரெஜிமை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு பயம். இன்னொரு சைட்ல வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுனாக்கா, நம்ம வெளி கண்ட்ரியில நம்ம வந்து நம்ம இப்போ சவுதி அரேபியா இவங்களோட அந்த டாமினன்ஸை வந்து நம்ம விட்டுட்டாக்கா நம்ம வி ஷுட் ப்ரிவென்ட் தெம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதான் உள்ளுக்குள்ள தே ஆல்சோ ஹேவ் டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ். எக்ஸ்டர்னலி பார்த்தீங்கன்னா தே ஆல்சோ வாண்ட் டு இன்டர்ஃபியர் இன்சைட் இன் அதர் கண்ட்ரிஸ் ஸோ தட் தே டு நாட் ஹேவ் எனி எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ் இன்சைட் தேர் கண்ட்ரி. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா, தே டீஸ்டெபிலைஸ் த அவுட் சைட் ரீஜன்ஸ். அப்போ அவங்க வந்து நம்ம கண்ட்ரி உள்ள வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்டர்ஸ்லாம் வந்து தே ஓன்ட் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஈரான் இந்த தாக்குதல் மூலமாக அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு ஃபெயிலியர் நினைக்கிறீங்களா? இது இப்பொழுதுக்கு அது சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அவங்க எவ்ரி கண்ட்ரி ஹேவ் தேர் ஓன் பர்பஸ் ஆஃப் டூயிங் இட். இதை வந்து தே ஹவ் டன் வாட் தே ஷுட் டூ. அதை வந்து இட் இஸ் நாட் ப்ரூவன் தட் தே வேர் இன்வால்வ். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து இது வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் தானே. இது வந்து ஈரான் தான் பண்ணாங்கன்னு எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் கிடையாது. பட் எவ்ரிபடி நோஸ் தட் ஈரான் இஸ் இன்வால்வ் அப்படின்ற மாதிரி. ஸோ டெஃபினெட்லி இப்போ ஒரு டீஸ்டெபிலிட்டி வருதுனாக்கா இதுக்கு காரணம் யார் அப்படின்றது இது தெரிஞ்ச விஷயம் தான். பட் இட் இஸ் நாட் அ ப்ரூவன் ரூல். அதாவது இவங்க தான் இன்வால்வ், இதுதான் ஃபண்டிங், இதுதான் பேக்கிங் அப்படின்றது எங்கேயும் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, என் கண்ட்ரி உள்ள ஒரு டீஸ்டெபிலிட்டி வருது, உங்க கண்ட்ரீஸ்லயும் ஒரு டீஸ்டெபிலிட்டி வரணும், அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல ரொம்ப லாங்கான ஒரு இன்டர்வியூ ரொம்ப நிதானமாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கேப்ரியல்.